அப்படின்னா 3 விதமாக வெளிப்படுது. தேவனோட வாக்குத்தத்தம் நிறைவேற ரீஃபைனிங் ப்ராசஸாக வசனங்கள் நம்ம நடத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனங்கள் நமக்கு 3 விதமாக வெளிப்படுகிறது. அந்த 3 விதமான என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அதாவது சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 அதுல இருக்கு. தெரிஞ்ச வசனம்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3மே அதுல இருக்கு. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற தேவனுடைய வசனங்கள் நம்முடைய குடும்படியாக 3 விதத்திலே வெளிப்படுகிறது. ஒன்று போதித்தல், இரண்டாவது நடத்துதல், மூன்றாவது ஆலோசனை கொடுத்தல். ஆமென், ஹalleluya. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா தேவ வசனத்தினால் அது புடமிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நடத்தி செல்வதா இருந்தால் கர்த்தர் மூலமாய் அந்த புடமிட்ட அந்த ரீஃபைனிங் ப்ராசஸை மூலமாய் கர்த்தர் உங்களுடைய வசனங்களை வெளிப்படுத்துகிறார். போதிக்கிறதுக்காக தன்னுடைய வசனங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அதுக்குரிய வழக்கம் தான் உங்களுக்கு என்ன முதலது நமக்கு என்ன செய்யும் புரியும். அடுத்தது நமக்கு வழி நடத்தக்கூடிய வசனங்களை கர்த்தர் காமிப்பார். அப்போ வழி நடத்த வசனம் மாத்திரம் நமக்கு புரியும். மூன்றாவது ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனைகளோட வசனம் மட்டும் தான் புரியும். அப்போ பாருங்க, ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு கர்த்தர் எப்படி வசனத்தை புடமிடுறாருன்னா போதிப்பார். வசனாளங்களே போதிப்பார். ரெண்டாவது அதுக்கு வழி நடத்தலை கர்த்தர் தருவார். மூன்றாவது அதுக்கு ஆலோசனையும் கர்த்தர் தருவார். இந்த மூன்று விதமான காரியங்களிலே தேவட வசனங்கள் வெளிப்பட்டு புடமிடுறதுனால வாக்குத்தத்தம் நிறைவேறவே கொண்டு விடுது. ஹalleluya. வாக்குத்தத்தம் நிறைவேறணும். இந்த 3 காரணம். ஏதாவது ஒன்று அல்ல பண்ணிட்டீங்க, அசட்டை பண்ணீங்க அப்படின்னா வாக்குத்தத்தம்